ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவர் கேட்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளில் நீங்கள் எதற்காக ஜெபிக்கிறீர்களோ அந்த ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த அற்புதங்கள் அநேகம் உண்டு, ஆச்சரியமான காரியங்கள் உண்டு. ஒரு சிலருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், ஜெபித்த உடனே அவர்களுக்கு பதில் கடந்து வந்துவிடும். ஒரு சிலருக்கு ஜெபித்தால் அந்த பதில் வர கொஞ்சம் தாமதமாகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வேண்டுதலின்படியே உன்னுடைய வாழ்க்கையில் நான் அற்புதத்தை செய்ய போகிறேன். நீ எதற்காய் வேண்டி கொண்டாயோ அந்த காரியத்திலே நான் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன் என்று சொல்கிறவர் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி. நீங்கள் கேட்ட காரியத்தை தேவன் இந்த நாளிலே செயல்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டலினால் அவன் மனைவி ரெபேக்காள் கற்பந்தரித்தாள். இங்கே பார்க்கிறோம், அவன் வேண்டுதலை கேட்டருளி இந்த நாளில் அவன் மனைவி கற்பந்தரித்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஈசாக்கு தன் மனைவிக்கு குழந்தை வேண்டும் என்று சொல்லி அவன் வேண்டிக் கொண்டான். இந்த நாளிலே கற்பத்தின் கனி கர்த்தரால் வந்த சுதந்திரமாக இருக்கிறபடியினாலே அவன் வேண்டிக் கொண்ட காரியத்தை தேவன் கேட்டு அங்கே அற்புதம் செய்ததை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ கற்பத்தின் கனிக்காக நீ ஏங்கி தவித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்து உன்னை உயர்த்தும்படியான காரியத்தை செயல்படுத்த போகிறார். நீ வேலைக்காக காத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளில் எனக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தாங்கன்னு சொல்லி நீ ஜெபித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உன் வேலையின் காரியத்தில் ஒரு அற்புதத்தை செயல்படுத்த போகிறார். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியத்திற்காக, பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக, பிரிந்து போன குடும்பங்களை கட்டும்படியாக நீங்கள் என்னென்ன காரியத்திற்காக வேண்டுதல் செய்கிறீங்களோ அந்த வேண்டுதலை தேவன் கேட்டருளி அதில் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். நீ எதையெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் வேண்டிக் கொண்டாயோ அதையெல்லாம் நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய். ஏன்னா என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை என்ன செய்வேன், உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு அவருடைய நாமத்தினால் நீங்கள் வேண்டிக் கொண்ட காரியத்திற்கு ஒரு பதிலை, ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இங்கே ஈசாக்கு ஜெபித்தபடினாலே ரெபேக்காள் என்ன செஞ்சாங்க, கர்ப்பந்தரித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கர்ப்பந்தரித்தது மாத்திரமல்ல, உடனடியாக ஒரு அற்புதம் நடந்தது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் உடனடியாக ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக, ஒரு அதிசயத்தை செய்யும்படியாக தேவன் கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் பயப்படாதீங்க. இந்த நாளில் தேவ கரம் உங்களோடு கூட இருக்கிறபடியினால் நீங்கள் வேண்டிக் கொள்ளுவது எதுவோ அது அப்படியே தேவன் செயல்படுத்த போகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் அற்புதம் மாத்திரமல்ல, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்கிறவர் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். கலங்காதீங்க, கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகள் வேலைக்காக, பொருளாதாரத்துக்காக, தேவைக்காக, ஆண்டவரை பரீட்சையில் வெற்றி பெறும்படியாக இந்த நல்ல தகப்பனையும் துதிக்கிற கற்பத்தின் கனிக்காக என்னென்ன காரியத்திற்காக நம்முடைய பிள்ளைகள் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ, வேலையில் ப்ரமோஷனுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ, எல்லா காரியத்திலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து நீர் கனப்படுத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளிலும் பிறந்த நாளை, திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற இயேசப்பா, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் நிச்சய வார்த்தையின்படி இவர்களை அதிசயங்களை காண பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.